தவமிருந்து வரக்கூடிய வேளையில் நந்தி தேவரானவரோ வல்லரக்கனை கைலாசகிரி பர்வதத்திற்கு அழைத்து செல்ல பார்த்தான். வல்லரக்கன் ஆண்டவன் பகவானை கண்டு 3 தரம் சுற்றி வந்து முடிவணங்கி நமஸ்கரித்தான். 4 தரம் சுற்றி வந்து நாதன் பகவானை நமஸ்கரிக்க ஆண்டவன் பகவானிடத்தில் வல்லரக்கன் என்ன வரம் கேட்கான்? 5 நல்ல விரல்களுக்கும் அக்கினி வரத்தை கேட்கான். ஆமா, பார்த்தார் ஆண்டவன் பகவான். வாழக்கூடிய வர எவ்வளவோ இருக்கும்போது இப்படி சாகக்கூடிய வரத்தை கேட்கிறியடா? ஆண்டவன் பகவான் இடத்துல, ஐயா பகவானே, நான் கேட்ட வரம் தான் எனக்கு வேணும் என்று சொல்ல பெருமானாகப்பட்ட ஆண்டவன் பகவான் என்ன விதமாகவே வரத்தை கொடுப்பாரே. ஆனால் எப்படி ஐயா? தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா ஏ ராஜூதனே, நீ கேட்ட வரமதையும் தந்தேனடா ஏ ராஜூதனே. தந்ததொரு வரத்தினால நீ தாரணி முழுவதையும் ஆண்டிடலாம். தருமான் தவறி நடந்தையானா, நீ நடந்தையானா நான் தந்த வரமே உன கொல்லுமாடா. நீ நடந்தையானா கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா ஏ ராஜூதனே, நீ கூறும் வரமறையும் கொடுத்தேனடா ஏ ராஜூதனே. கொடுத்ததொரு வரத்தினால இந்த குவளைய முழுவதையும் ஆண்டிடலாம். நான் கொடுத்த வரந்தவரி நடந்தையானா, நீ நடந்தையானா நான் கொடுத்த வரமே உன கொல்லுமாடா. ஆண்டவன் பகவான் வரத்தை கொடுத்த போது வரம் கொடுத்த பகவானையே எரிக்க நினைக்கிறான். ஆமா, ஆண்டவனாகப்பட்ட பகவான் அரக்கனுக்கு பயந்தில்ல, அரக்கனுக்கு கொடுத்த வரத்திற்கு பயந்து விஷயத்துக்கு பயந்து. ஆமா, தேவாதி தேவர்கள் எல்லாம் எங்க ஓடி வராங்க? அதாவது 8வது வனமதில இமயகிரி பர்வதத்திலே வந்து அமரதேவ முனிவர்கள் எல்லாம் அதலி மூடாகவே ஜாந்தனித்து ஆண்டவனாகப்பட்ட பெருமான் அதலி புஷ்பத்திலே ஆதி சிவலிங்கமாக முளைத்திருக்க பகவான் இல்லாத கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆமா, பார்த்தால் பார்வதியாள் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை அழைத்து, ஏ அண்ணா, ஏ கோபால கண்ணா, நீர்தான் அத்தானை அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல என் பெருமான் கோபால கண்ணன் ஆடுமைக்கும் ஆயர் போல சொருபத்தை கொண்டு மாடுமைக்கும் மாயவர் போல் சொருபத்தை கொண்டு அந்த 8வது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே ஆண்டவன் பகவானை கண்டு என்ன சொல்றாரு? ஐயா பகவானே, இப்படி அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு இப்படி அதலி புஷ்பத்துல வந்து ஒளிஞ்சிருக்கிறே. ஆமா என்று சொல்லும் போது ஆண்டவன் பகவான் நீர்தான் அரக்கனை அழித்து வர வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் எம் பெருமான் கோபால கண்ணன் ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவன் பகவானிடத்திலே ஒப்படைத்து விட்டு பெண்ணை போல் சொருபத்தை கொண்டு என்ன விதமாகவே வருவாரே. ஆனா எப்படி வருகிறார் சுவாமி? கொண்டல் வருணன் தன்னுடலும் சொருபமாரி கோசலையால் வேசமாரி கோசலைய
அச்சுதனார் பெண் சொரூபமான ஆனதோரு பேடை நல்லார்க்கு எங்கள் பெருமாளுக்கு பிசகுதலை அணுகிடாமல் பிசகுதலை அணுகிடாமல் பணிகள் போடுவா கால்களுக்கு பீலி கட்டுவோமா மயிலடியால் மோதிரங்கள் மயிலடியால் மோதிரங்கள் மாணிகதா கோபாலக்கண்ணன் பெண்ணை போல் சொரூபத்தை கொண்டு என்ன அழகோடு வருவாரே ஆனா எப்படி சுவாமி அவளோ ஓல பூசையிலே ஒரு பாவன் முடியா கார்மேகம் குண்டரை காரிலையால் முடியா ஆல நல்ல ஆல நல்ல அவளுடைய முடியா ராமாயணம் புத்தகம் அந்த நாயகியால் நெற்றிகளாம் அந்த வெப்பையில செய்யலில அந்த மேல் ஒரு ஓரண்டல அந்த கருங்குருவி வாழது போல் அந்த கண்ணீனோட இமைகள் ரெண்டும் அந்த ரச கொண்டு செய்யலில ரச கொண்டு அந்த ரசகிளியால் கண்கள் ரெண்டும் ரசகுண்டு அந்த துத்தி பூவே செயலி அந்த தோகமயில் காதல அந்த கிளி மூக்கு செயலி அந்த கிளி மொழியால் மூக்கல அரைத்து நல்ல வலித்தது அவளுடைய கண்ணரை கோவாங்கனி செயலி கோவாங்கனி செயலி அந்த கொம்பனையால் உதறல நல்ல தனங்கள் ரெண்டும் அந்த இந்திராணி மார்பலகா அந்த ஆலையில செய்யலில அவளுடைய வயிறழகா சித்தோடுக்கை வார்த்தது சித்தோடுக்கை வார்த்தது அவன் சேல கட்டும் இடையல
கட்டி நல்ல கரும்பு போல் அவளுடைய கால்கள் ரெண்டு பாம்பு நல்ல வடத்தை பாம்பு நல்ல வடத்தை பத்தினியால் மோகினி பெண்ணவளுக்கு இது மட்டுமா தன்னழகு போதாது என்று தங்க நகைகளால் அலங்காரம் செய்கிறாள். என்னென்ன நகைகள் எல்லாம் அலங்காரம் செய்வாளேயானால் எப்படி சுவாமி தங்கத்தினால் செய்த பணி தாழ்வேடங்கள் முத்து மாலை தங்கத்தினால் செய்த பணி தாழ்வேடங்கள் முத்து மாலை கங்கணங்கள் பொன்வளையல்கள் மாட்டின அவ மாட்டின தங்க மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா தங்க மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா மாட்டின மாட்டின நீட்டினா பார்த்தவர் மனம் பரவசப்பட பதித்தரத்தின மதிப்பு வாங்கிட பார்த்தவர் மனம் பரவசப்பட பதித்தரத்தின மதிப்பு வாங்கிட பத்திரம் மாத்து தங்க ஒட்டி ஒட்டியானமா அத பார்க்க 10000 வேணுமா பார்க்க 10000 வேணுமா வேணுமா ஒட்டியானமா ஒட்டியானமா அந்த ஒட்டியானத்தை வேணுமா கண்டவர் மன நின்று புகழ கனகரத்தின மலை நிகழ கண்டவர் மன நின்று புகழ கனகரத்தின மலை நிகழ காசி நிகர் புகழும் பட்டி பட்டி சேலையா இரு கரையதிக தங்க சரிக வேலையா இரு கரையதிக தங்க சரிக வேலையா இது மட்டுமா இன்னும் என்னென்ன நகைகள் எல்லாம் அலங்காரம் செய்வாரேயானால் எப்படி அப்போ அவளோ உச்சியில உச்சி ஜட ஜட நாகம் ஜட குச்சி ராக்கோடி மெத்தி சுட்டி நிலவம்பர குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன காதுல முருவமிட்டா பச்சை கல்லு போடியுடன் 3000 முன்பேருமா முக்கூத்தி அம்ப வழக்கெல்லாம் 3000 முன்பேருமா முக்கூத்தி அம்ப வழக்கெல்லாம் மூக்கில் ஒரு பில்லாக்க மாட்டினா அவ முகத்தை கொண்டு கண்ணாடியில காட்டினா அவ முகத்தை கொண்டு கண்ணாடியில காட்டினா மாட்டினா அவ மாட்டினா கையதில காப்புகளாம் கோப்புகளாம் கண்ணாடி வளையல்களாம் கப்பல் ஏறி வரும் ரப்பர் வளையல்களாம் 5 நல்ல விரல்களுக்கும் 5 மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா கழுத்துல செய்
தேனின் சங்கிலி மாலைகளா மாலைகளா நவன் மாலை பவன் மாலை 7 கொத்து சரபடியா அலங்கார தாயத்துடன் இடுப்புல பவன் பட்டைய தீட்டி அதை எடுத்து சங்கிலி மாட்டி அதுல இசுகுலானி போட்டி இது யாரு செய்த வேலை கச்சார் செய்த வேலை இத பார்க்க வேணும் ஆயிரங்கன் படைக்க வேணும் சோதா காலில தண்டைகளம் கொலுசுகள் சிலம்புகள் புலம்பிடவே முந்தாங்கி பிந்தாங்கி காளி தவற பேலி மோத மோகினி தந்த தாளை அலங்கரித்த மோகினி பெண்ணவளும் பெண்ணுக்கான பெண்ணழகி பேதை கொண்ட மயிலழகி மயிலழகி ஆமா 8வது வனமதிலே இமயகிரி பருவதத்திலே அன்னம் போல் நடை நடந்து ஆசாரமாக கைவீசி வரக்கூடிய வேளையில பார்த்தான் வல்லரக்கன் எம்மா நீ யாரு உன் ஊர் என்ன பேர் என்ன 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 எம்மா எம்மா உன் ஊர் என்ன பேர் என்ன என்று கேட்கும் போது பார்த்தார் மோகினி பெண்ணவளும் சரி என்ன சொல்றா எப்பா என்னைய கேக்கிய நீ யாரு உன்னோட ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்கா ஆமா எம்மா ஏ பெண்ணு நான் யாரு தெரியுமா நான் இந்த 56 தேசத்து ராஜாவுக்கும் அதிபதி நான் தான் மன்னனாகப்பட்ட வல்லரக்கன் ஓ நீதான் வல்லரக்கனா உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று மனமதிலே நினைத்து கொண்டு அடே வல்லரக்கா நான் யாரு தெரியுமா நான் தான் மலையரசன் பெற்ற மக மோகினி ஆமா 8 அதாவது மலையரசன் பெத்த மக்க நாங்க 8 பேரு ஆமா 7 பேரை எங்க அப்பா 7 பேருக்கு திருமணம் செஞ்சு முடிச்சிட்டாரு ஆமா எனக்கா நான் 8ஆவதா பெண் பிறந்தேன் என் பேரு தான் மோகினி ஆமா வருஷம் 12ம் பூத்து புஷ்பவதியா இருக்கேன் ஆமா அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகு ஆமா இந்த 56 தேசத்து ராஜாக்களும் என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க ஆமா எங்க அப்பா மலையரசன் இருக்கான் தெரியுமா மதுரை சொக்கனுக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சுட்டான் ஆமா அன்னைக்கு ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைய வரைக்கும் எனக்கு போராட்டம் ஆமா புருஷனோடு சண்டை போட்டு புகுந்த வீடு பிறந்த வீடு வாரேனடா கணவனோடு சண்டை போட்டு காட்டு வெளி வாரேனடா காட்டு வெளி வார பெண்ணை கையை கொண்டு மரியாதடா என்று சொல்லும் போது பார்த்தான் வல்லரக்கன் எம்மா ஏ மோகினி கட்டிய மனைவியை மறந்தாலும் காட்டில் கண்ட பெண்ணை மறக்க மாட்டேன் என்று சொல்ல ஏ வல்லரக்கா நான் உன்னோடு வர வேண்டுமே ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆணைப்பா ஆணை சத்தியம் ஆமா உங்க வீட்டுக்கு பின்னாடி கிடக்க ஆணைய சொல்லல சரியா ஆணை என்றால் சத்தியம் ஆமா எனக்கு ஒரு சின்ன ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல என்ன விதமாகவே மோகினி பெண்ணவளும் சொல்லுவாளேயானால் எப்படி சொல்கிறாள் எப்பா ஏ வல்லரக்கா இந்த 7 சப்தா சாகிரத்தில் நீ இறங்கி மூழ்கி ஈரதுணி களையாமல் என் முன்னால் வந்து கட்டிய மனைவியை இனிமேல் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி உன் முண்டு விரலை எடுத்து 3 தரம் சுற்றி உன் நடு தொண்டையிலே வைத்தாள் அதாவது உன் தொண்டையிலே வைத்தால் நான் உன்னோடு வருவேன் என்று சொல்ல
எம்மா இதை நீ முதல்ல சொல்லியிருந்தானா நான் 1000 சத்தியம் பண்ணியிருப்பேனே. சத்தியம்னா நீ சக்கரை பொங்கல் சாப்பிட ஆமா சத்தியம்னா எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. வாங்கிட்டு பூசாரி வேட்டையே. ஆமா என்ன செய்யறான் நேர 7 சத்தா சாகிரத்தில இறங்கி ஈர துணி களையாமல் மோகினி பெண்ணிடம் வந்து என்ன சொல்றான்? எப்படி சொல்றான்? அம்மா ஏ மோகினி பெண்ணே, நான் சத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம் என்னை விட்டு நீ பெயரக்கூடாது, கூடவே கூடாது, கட்டாயம் போக மாட்டேன் என்று மோகினி பெண் சொல்லும் போது பார்த்தான் வல்லரக்கன். எம்மா மோகினி என்னம்மா ஆய கலை படித்தும் அறிவிறந்தான் வல்லரக்கன், வேத இதிகாசங்களை கற்றும் அறிவிறந்தான் வல்லரக்கன். என்ன செய்யறான்? அவன் முண்டு விரலை எடுத்து 3 தரம் சுற்றி வந்து எம்மா ஏ மோகினி, கட்டிய மனைவியை மறந்தாலும் காட்டில் கண்ட பெண்ணை மறக்க மாட்டேன் என்று சொல்லி 3 தரம் தலையை சுட்டி தொண்டையிலே வைத்த போது அவன் சிரசு 2ஆக வெடித்து அலை கடலிலே விழுந்தது. அரக்கனை சம்காரம் செய்துவிட்டு எம் பெருமான் கோபால கண்ணனும் அத்தான் பகவானிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன விதமாகவே வருவானே. ஆனால் எப்படி ஐயா கொன்றவனை கொலைகள் செய்த கோபாலன் அவனீர அந்த 8வது வனமதியில யமயகேரி பருவதத்தில் தானே பகவானே அரக்கனை தான் கொண்டேன் ஐயா கொண்டேன் என்று சொன்ன போது பார்த்தாரே பகவானோ அந்த நல்ல சொரூபமாதை நேரி பொழுது காட்ட வேண்டும் பகவானும் சொன்ன போது பார்த்தாரே மாயவரோ அந்த சொரூபம் எடுத்தையானார் பகவானை பொறுக்க மாட்டேன் மாய வேறும் சொன்ன போதே பார்த்தாரே பகவானும் பொறுப்பேன் என்று பகவான் சொல்ல மாய வேறும் மறுபடியும் பெண்ணானா பெண்ண கண்ட நேரத்தில் அன்புற ஆசை வெள்ளம் பூமியில விட்டுமானா பூமி அழிய போகும் என்று இரியோட கையறியில அமிர்தமாக ஏந்துவாரா அரியோட கையதில அமிர்தமாக போறா கையதில ஐயனார் சடையுடைய சாத்தா ஐயனார் நீலகண்ட சாத்தா ஐயனார் பொன்பெருமாள் சாத்தா ஐயனார் பொன்பெருமாள் சாத்தா ஐயனார் ஆதிமூல சாத்தா ஐயனார் புழுடைய சாத்தா ஐயனுக்கு மெய்யனாக சாஸ்தா வந்து பிறக்காரே சங்கடங்கள் தீர்ப்பதற்கு சாஸ்தா வந்து பிறக்காரே பொன்னால பூணோலா பொன்பரி தராமா உனக்கு வெள்ளியால பூணோலா விலங்கறியா தாங்கடமா ஆன பூலி கோட்டத்தோடு ஐயன் வந்து பிறக்காரே ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாகவே எங்க பூலுடையார் சாஸ்தா வந்து பிறக்காரே ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாலி போடுவாளாம் தாயான காளியம்மா உனக்கு வீர பல்லா விரிசடையா நல்ல தலைமுடியா போற பல்லாம் கொண்ட மூக்கா கோவக்காரி காளி அம்மா
வடக்கு கோட்டை வாசலில தாயான வடக்குத்தியா அம்பிகை ஈஸ்வரியே சங்க பல்லழகி அம்பிகை ஈஸ்வரியே ஆடுவாளம் பாடுவாளாம் தாயான காந்தாரி முழு மோகம் கொண்டவளாம் முப்பூடாதி ஆடிவாரா ஆடுவாளாம் பாடுவாளாம் தாயான காளியம்மா வெப்பலைய கை பிடிச்சு நீ விளையாடி ஓடிவாரா வெள்ளி நல்ல பெரும்பெடுத்து விளையாடி ஆடிவாரா அந்த மச்சரிசி வனமதியில மகுடவாத முடித்தவரே தாயான காளியம்மா ஈராத்து காரியம்மா எம்மா இருக்கங்கூடி காரியம்மா மஞ்சன முகமழகி தாயான மாரியம்மா இருக்கங்கூடி மாரியம்மா ஆடுவாளம் பாடுவாளாம் தாயான மாரியம்மா ஒரு பாடி மஞ்சனைய தாயான மாரியம்மா உடம்பெல்லாம் பூசுவாளாம் தாயான பேச்சியம்மா மாவாள பிள்ளதும்பா மஞ்சனையா பிள்ளதும்பா தாயான பேச்சியம்மா பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவான பேச்சியம்மா அவ ஆடுவாளா பாடுவாளா பாடுவாளா பேச்சியம்மா பாடுவாளா ஆகாடி போடுவாளே அம்மா வேலை நல்ல வேலையம்மா தாயான பேச்சு கோர பள்ளம் கொண்ட முகம் கோவக்காரி பேச்சு அம்மா நெட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுதான பேச்சு அம்மா ஏன் மாவால பிள்ளதும்பா அவ மஞ்சனையா பிள்ளதும்பா ஏன் தாயான பேச்சு அம்மா உனக்கு முடி வளைய சர வளைய உனக்கு வடக்கே விழுந்த சட உனக்கு நீராட உனக்கு மேற்கே விழுந்த சட உனக்கு மேல்கடலு நீராட உனக்கு உச்சியில விழுந்த சட ஏ தாயான பேச்சி அம்மா உனக்கு உலகமெல்லாம் நீராட ஆடுவாளா பாடுவாளா பாடுவாளா தாயான மாரியம்மா ஆடி வருகிற காளியம்மாளுக்கு அலையிலம் கும்மி அலையிலோ எம்மா சிங்க வரத பாருங்கம்மா சிங்க சீரி வரத பாருங்கம்மா எம்மா சீரி வரத பாருங்கம்மா சிங்கத்தை மேல் மாரியம்மாளுக்கு பாருங்கம்மா
பாருங்கம்மா யானை மேலிருக்கும் ஈஸ்வரி அம்மாளுக்கு வேடிக்கை கும்மியர் ஒரு வாட்டி கொலை போடுங்க எல்லாரும். சத்தம் கேட்கல, அம்மா எந்திரிச்சு வரணும். எனக்கு இதுவரைக்கும் ஆதரவு தந்து எனக்கு பொன்னாட போட்டு காசு கொடுத்தவர்களும் இனி கொடுக்க போறவர்களுக்கும் என்னோட அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் சமுதாய பொதுமக்களுக்கும் அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் யூடியூப் சேனல் ஆகப்பட்ட அண்ணனாகப்பட்ட யாழி அண்ணன் மக்கள் செல்வ அண்ணன் லட்சுமி வீடியோஸ் அண்ணன் நன்றி வணக்கம்.